سبحان الله رب العرش العظيم الحمد لله رب العالمين. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. صدق الله العظيم. عن عقبة بن عامر رضي الله تعالى عنه قال: قلت يا رسول الله ما النجاة؟ قال: أمسك عليك لسانك وليسعك بيتك وبك على خطيئتك، أو كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும், சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏக வல்லவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனித சமுதாயத்தை எல்லா வகையிலும் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான். மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் கொடுத்து மனித சமுதாயத்தை சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ் மனிதனுக்கு அளித்த ஆற்றல்களிலே சிறப்பான ஒரு ஆற்றல் பேசும் திறனை வழங்கியிருப்பது. தெளிவாக, முறையாக, நேர்த்தியாக, சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல பேசக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. அந்த அருட்கொடையை தந்த அல்லாஹ் அந்த அருட்கொடைக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் அவனால் வழங்கப்பட்ட அருட்கொடையை இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் என்பதாக நமக்கு வரையறுத்து கூறியிருக்கிறார். பேசும் ஆற்றலுக்கு காரணியாக இருப்பது நாவு. அந்த நாவை பற்றிய எச்சரிக்கைகளை அல்லாஹ் தஆலா திருமறையின் மூலமாக நமக்கு குறிக்காட்டுகிறார். கொடுக்கப்பட்ட பொருள் அவனுடையது. அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதாக நிர்ணயிக்கக்கூடிய உரிமையும் அவனுக்கு உரியது. நம்மளே ஒருத்தருக்கு பொருள் கொடுக்குறோம், இலவசமாக கொடுக்குறோம், அவர் அதில் ஓசியில் வாங்கிக்கிறாரு. பொருளுக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய நம்ம அந்த பொருளை கொடுத்துட்டு நீ இதுக்கு தான் யூஸ் பண்ணணும், இதனுடைய பயன்பாட்டை நீ இப்படித்தான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுவதற்கு எனக்கு உரிமை இருக்குது. ஏன்னா பொருள் என்னுடையது, அவன் பயனாளி, நான் பொருளுக்கு சொந்தக்காரன். என்னால் வழங்கப்பட்ட இந்த பொருளை நீ பயன்பெற வேண்டும் என்று சொன்னால் இப்படித்தான் பயன்பெறணும். பாழாக்கி விடக்கூடாது, பழுதடையை செய்து விடக்கூடாது, அதில் கோளாறை ஏற்படுத்திடக்கூடாது, அது உனக்குத்தான் ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதாக பொருளை கொடுத்த எனக்கு சொல்ல உரிமை இருக்கு. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா எவ்வளவோ அருட்கொடைகளை வாரி வாரி வழங்கியிருக்கிறான், அள்ளி கொடுத்திருக்கிறான். அவன் கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடைகளில் கொண்டு பேசும் திறன், அந்த திறனை நமக்கு வழங்கி அதுக்கு தேவையான உறுப்பாக இருக்கக்கூடிய நாவை கொடுத்து இந்த நாவை நீ இப்படித்தான் பயன்படுத்தணும் என்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு வரையறுப்பு செய்கிறார், நிர்ணயிக்கிறார். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்லும் பொழுது 50வது அத்தியாயம் 12வது வசனத்தில் சொல்றான்: மா யல்பிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். எந்த ஒரு மனிதனும் அவன் பேசக்கூடிய அந்த வார்த்தையை பாதுகாப்பதற்காக ஒரு கண்காணிப்பாளர் அமைக்கப்பட்டே தவிர அவன் எதையும் சொல்லிவிட முடியாது, பேசிவிட முடியாது. அவன் பேச பேச அவனுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் கொட்ட கொட்ட அங்கே ஒரு கண்காணிப்பாளர் அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பாதுகாப்பதில் எந்த விதமான குறைவும் ஏற்பட்டு விடாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் ஒவ்வொரு மனிதனுடைய வார்த்தையும் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுகிறார். தஸ்பீஹ் செய்கிறோம், திக்ர் செய்கிறோம்,
இப்படி திக்ரு செய்யறதுனால, தஸ்பீஹ் செய்யறதுனால நமக்கு எப்படி நன்மை கிடைக்குதோ, நன்மையை ஆதரவு வைத்து எப்படி அதை நம்ம செய்யறோமோ, அதே மாதிரி தீய விஷயங்களை பேசுறதுனால, கெட்ட விஷயங்களை பேசுறதுனால நமக்கு தீமை கிடைக்கும், பாவம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதாக நம்ம நம்பணும். அதுதான் ஒரு முஃமினுக்கு அழகு. திலாவத் செய்கிறோம், குர்ஆனை ஓதுறோம், திக்ரு செய்கிறோம், நன்மையை ஆதரவு வச்சு தானே செய்கிறோம். அதுக்கு நேர்மாற்றமாக தீய விஷயங்களில் நாம பயன்படுத்தினா அல்லாஹ் நம்மளை தண்டிக்க மாட்டானா? அல்லாஹ் அதுக்கு நமக்கு தீமை எழுத மாட்டானா என்கிற ஒரு அச்சப்பாடு ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் எழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்லி காட்டுகிறார். நம்முடைய நாவு தான் யார் இல்லைண்டா முறையா பயன்படுத்தினா சொர்க்கத்தை அறுவடை செய்வோம், முறை தவறி பயன்படுத்தினா நரகத்தை அறுவடை செய்வோம். அது நம்ம பயன்படுத்துகிற முறையில தான் இருக்கிறது என்கிற ஒரு எச்சரிக்கை தான் இந்த ஆயத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய உபதேசங்கள் செய்திருக்கிறாங்க. நாவுடைய விஷயத்துல நிறைய சொல்லியிருக்கிறாங்க, அரிய பல செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்கள் யார் தெரியுமா? நற்குணம் படைத்தவர்கள். அவருடைய இயல்பே நற்குணமாக இருக்கிறது. நான் வந்ததே அதுக்கு தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமா புஇஸ்து லிஅன்உத்தம்மிம மகாரிமில் அக்லாக். என்னை அனுப்பப்பட்டதே சங்கையான குணங்களை எங்களுடைய உள்ளத்தில் நிரப்புறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்றாங்க. ஆக அது மாதிரி யாரு தன்னுடைய குணங்களை அழகாக வைத்திருப்பாரோ, நற்குணம் உள்ளவராக இருப்பாரோ, அவர் எனக்கு பிரியமானவர். தன்னுடைய தோள்களை யார் மென்மையாக வைத்திருக்கிறாரோ அவர் எனக்கு பிரியமானவர். தன்னுடைய தோள்களை மென்மையாக வைக்கிறதுனா உடனே அதை மென்மையாக்குறதுக்கு என்ன தேவையோ அதை போற்றக்கூடாதுன்னு. கர்வம் இல்லாமல் இருக்கிறது. கர்வம் இல்லாதவர் எனக்கு ரொம்ப பிரியமானவர். பிறரிடம் அன்பு பாராட்டக்கூடியவர். தன்னுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவர்களிடத்துல இனிய உறவு வைத்திருப்பவர். அவர்களுடன் இருக்கக்கூடிய தொடர்பை அழகாக்கி அவர்களிடத்திலே நல்ல இனிய உறவு பாராட்டக்கூடியவர். இவர்களெல்லாம் எனக்கு பிரியமானவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, என்னுடைய விருப்பிற்குரியவர்கள் யார் என்று சொன்னால் கோல் சொல்பவர்கள். கோல் சொல்வதுங்கிறது ஒரு குழப்பத்தை உண்டு கொண்டதனுடைய ஆரம்பம். ஒருத்தர் கோல் சொல்றாருன்னா குழப்பத்தை உண்டு பண்ண போறாரு, குட்டையை குழப்ப போறாருன்னு அர்த்தம். அதனால நபிசுல்லாஹு சொன்னாங்க, கோல் சொல்பவர். நண்பர்களுக்கிடையே பதவியை ஏற்படுத்துபவர். ரெண்டு பேரும் அழகா நட்பு பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நீண்ட கால தோஸ்து பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நாங்க 25 வருஷ பழக்கம், 25 வருஷ நட்பு. இன்னைக்கு நேரத்தில் இல்லை, வச்சான் பாருங்க ஒரு வேட்டு, அவனுக்கு முழுங்குது. இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுல அவனுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது. அந்த ஆதாயத்துக்காக, அந்த அற்ப பலனுக்காக வேண்டி அவங்க கட்டி காத்த 20 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 25 வருஷம் அந்த நட்பை உடைக்கிறதுக்கு தயாராகிறான்னா அவன் ஒரு மனுஷனா? அவனிடத்துல கொஞ்சமாவது மனிதத்தன்மை இருக்குமா என்ன? அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரெண்டு நண்பர்களுக்கு மத்தியில பதவியை ஏற்படுத்துபவன், குற்றமற்றவர்களின் மீது குறைகளை சுமத்துபவன். நிரபராதியா இருக்கிறாரு, அந்த செயலுக்கு இவருக்கு சம்பந்தமே இல்லை, போடு அவன் மேல ஒரு பழியை தூக்கி. குற்றமற்றவர்களின் மீது குறையை சுமத்துபவன். இவர்களெல்லாம் எனக்கு வெறுப்பிற்குரியவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியம் உள்ளவர்களாக அல்லது வெறுப்பிற்குரியவர்களாக ஆகிறது நம்முடைய நாவை வச்சுதான். இதுல எல்லாம் நாவு சம்பந்தப்படுது. நான் ரசூலுல்லாஹ் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறேன், ரொம்ப பாசமா இருக்கிறேன் அப்படின்னு அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா போதாது. எதுல பாசத்தை காட்டணுமோ அதுல பாசத்தை காட்டணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியத்தை சம்பாதிப்பதற்கான காரியங்களில் ஈடுபடணும். அது போன்ற விஷயங்கள்ல கவனம் வைக்கணும். அதுதான் உண்மையான பிரியத்தை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. இல்லைன்னா ஒன்வேயா போயிடும். நம்ம பிரிய வைக்கிறதாக நினைச்சுக்கிட்டு இருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெறுப்புக்கு காரணமான காரியங்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். எப்படி இந்த முகப்பு நபி ஏற்படும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிய நமக்கு எப்படி ஏற்படும்? ஆக இந்த மாதிரி விஷயம் தர்ஹீப்ங்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இது இருக்கிறது. அடுத்து தபரானில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ் தஆலா வெறுக்கிறான். எதை வெறுக்கிறான்? யார் வெட்கங்கெட்ட விஷயங்களை பேசுகிறார்களோ, கெட்ட வார்த்தைகளை பேசுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் வெறுக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. தபரானில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அடுத்து அல் அதபுல் முஃபரத் என்று சொல்லக்கூடிய கிதாபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் என்ன அப்படின்னு சொன்னா, பொய் சொல்வது என்பது எந்த நிலையிலும் அனுமதிக்கப்பட்டதல்ல. பொய் சொல்வது எந்த நிலையிலும் அனுமதிக்கப்பட்டதல்ல. சில விதிவிலக்கு இருக்குது. 3 சமயங்களில் பொய் பேசிக்கலாம் அப்படின்னு.
மனைவிடத்தில் தன்னால் அவன் மூலமாக நம்ம பாதிக்கப்படுவோம், பிரச்சனைக்குரியவளா இருக்கிறா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில சிறு சிறு விஷயங்கள்ல மனைவிடத்தில் போய் பேசிக்கலாம். ரெண்டாவது எதிரிகளோட மோதும் பொழுது தந்திரம் என்கிற அடிப்படையில் அநியாயத்தை வீழ்த்துவதற்காக, அநியாயக்காரனை வீழ்த்துவதற்காக தந்திரங்கிற அடிப்படையில் போர்க்குளத்தில் போய் பேசிக்கலாம். மூணாவது, 2 நண்பர்களை சேர்த்து வைக்கிறதுக்கு, பிரிஞ்சிருக்கக்கூடிய பதவி பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய 2 பேர்களை நண்பர்களாக ஆக்குறதுக்கு, அங்கே ஒரு நட்பை உருவாக்குறதுக்கு போய் பேசலாம். இப்படி இஸ்லாம் 3 சமயத்தில் போய் பேசுறதுக்கு அனுமதிக்குது. இது போக மற்ற எந்த நிலையிலும் பொய் பேசுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கவில்லை. அதோட விசுவாசம் சொல்றாங்க, நீங்க விளையாட்டுக்கு சொன்னாலும் சரி, வேண்டுமென்றே சொன்னாலும் சரி, பொய் பேசுவதற்கு அனுமதி இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வேண்டுமென்றே சொல்றது கூட அப்புறம், அந்த விளையாட்டுக்கு சொல்றதுதான் அதிகமாக நடக்குது. அதை நம்ம கவனத்தில் கொள்ளாம அதை ஒரு பொருட்டா கருதாம நம்ம சொல்லிடுறோம். ஆனால் இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களுடைய தாள்களை புரட்டி பார்த்தால் பொய் சொல்ற விஷயம் எந்த அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்குதுன்னா விளையாட்டுக்கு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா விளையாட்டுக்கு சொல்றவங்க தான் கடைசியில் வினயமா போய் நிற்பாரு. அப்படியே அதில் ஒரு ஊக்குவிப்பு ஏற்படும், அதில் ஒரு துணிச்சல் ஏற்படும். அப்போ அது ஒரு குறையாவே தெரியாது. அதனால விளையாட்டுக்கு சொன்னாலும் சரி அது பொய் தான், அது பாவம்தான். வேண்டுமென்றே சொன்னாலும் அது பொய் தான், அது பாவம்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக இந்த நாவு ரொம்ப கவனம் செலுத்தப்படக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த நாவு சாதாரண விஷயம் அல்ல. அது மிகப்பெரிய ஒரு கலகங்களை உண்டு பண்ணிடும், ஒரு கலட்டா பண்ணி விட்டுரும், நம்முடைய வறுமையை நாசப்படுத்திடும். அப்படிப்பட்ட உறுப்பு உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்குது. அது விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ரசூல் நமக்கு எச்சரிக்கைப்படுத்தியிருக்கிறார். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, கஅபத்துல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, கஅபத்துல்லாஹ்வுக்கு முன்னிலையில கஅபத்துல்லாஹ்வை பார்த்து அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஓ கஅபாவே, நீ எவ்வளவு பெரிய கண்ணியம் பொருந்திய ஒன்றாக இருக்கிறாய், எவ்வளவு பெரிய பரக்கத் பெற்ற ஒன்றாக இருக்கிறாய், எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய அருளை புரிந்த ஒன்றாக இருக்கிறாய். ஆனால் உனக்கும் மேலாக, உன்னை விட மேலானதாக ஒரு முஃமினுடைய கண்ணியம் இருக்கிறது, ஒரு முஃமினுடைய மரியாதை இருக்கிறது. நீ எவ்வளவு பெரிய பரக்கத் பெற்றதாக இருந்தாலும், அருள் புரிந்ததாக இருந்தாலும் கூட உன்னை விட மேலானது எது அப்படின்னு சொன்னா ஒரு முஃமினுடைய கண்ணியம், ஒரு முஃமினுடைய மரியாதை அவ்வளவு புனிதமானது என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு அதற்கான காரணத்தையும் சொல்றாங்க. நீ உடஞ்சு போயிட்டீங்கன்னா அதை கட்டிடலாம், ஆனால் ஒரு முஃமினுடைய உள்ள உடஞ்சு போச்சுன்னா அதை மறுபடியும் கட்ட முடியாது. உடஞ்சது தான். அதனால உன்னை விட மேலானதாக இருக்கிறது ஒரு முஃமினுடைய மான மரியாதை என்பதாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி நமக்கு அறிய பல பாடங்களை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. ஜாமிஉஸ் ஸகீர் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் விசுவாசம் சொல்றாங்க, உனக்கு உரிமை இல்லாத ஒருவருடைய விஷயத்துல அவரை அவமரியாதைப்படுவது இருக்கிறது, அது தீய வட்டியாக இருக்கிறது, வட்டி அளவுக்கு கொண்டு போய் விடுது. நம்முடைய நாவு தானே எதை வேண்டாலும் பேசலாம் என்பதல்ல. உனக்கு உரிமை இல்லாத ஒருவர் அவரை அவமானப்படுத்துறதுக்கு, அவமரியாதைப்படுத்துறதுக்கு உனக்கு ரைட்டே கிடையாது. அப்படி நீ மீறி செஞ்சேன்னா அது வட்டிக்கு சமம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. திருமதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறந்து போனவர்களை திட்டாதீர்கள், இறந்து போனவர்களை திட்டாதீர்கள். இறந்து போனவர்களை திட்டுவதன் மூலமாக உயிரோடு இருக்கக்கூடியவர்களுடைய உள்ளங்களை புண்படுத்தியவர்களாக ஆகாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். புண்படுத்தியவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் தான் இறந்து போயிட்டார்ல, மூத்தா போயிட்டார்ல, அவரை நான் எப்படி வேண்டாலும் வசைப்பாடுவேன், அவருக்கு என்ன வலிக்கவா போகுது, அவருக்கு என்ன தெரியவா போகுது அப்படி நினைக்காதீங்க. அவரோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய உறவினர் ரீதியாக அவரோட தொடர்பில் இருக்கக்கூடிய யாராவது இருப்பாங்க, எப்பயாவது அவங்களுக்கு அந்த செய்தி போய் காதல விழுக்கும், அவங்க மனசு வேதனைப்படும். இறந்து போனவர்களை திட்டுவதன் மூலமாக உயிரோடு இருக்கக்கூடியவர்களுடைய உள்ளங்களை புண்படுத்திய குற்றத்திற்கு நீங்கள் ஆளாகின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, எந்த அளவுக்கு நம்முடைய வார்த்தைகள்ல கட்டுப்பாடு இருக்க வேண்டும், நாவடக்கம் இருக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அடுத்து மிஷ்காத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பாவி புகழப்படுவானேயானால் அல்லாஹ் தஆலா கோபமடைகிறார், அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குகிறது,
என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பாவி புகழப்படுவது, அவன் ஒரு பாவின்னு எல்லாருக்குமே தெரியும், அவன் ஒரு அநியாயக்காரன்னு எல்லாருக்குமே தெரியும். இவரை புகழ்ந்து தள்ளுறாரு. ஏன் தள்ளுறாரு? இவருக்கு ஏதோ இவருக்கு தள்ளுவாரு, அதனால அவர் தள்ளுறாரு. அவரிடத்துல இருந்து இவருக்கு ஏதோ ஒன்று கிடைக்குது, அதனால தள்ளுறாரு. ஆக நான் ஒருத்தரை புகழ்றதுல ரொம்ப திறமையானவன் அப்படிங்கிறதுக்காக யாரை வேணாலும் புகழ்ந்துடக்கூடாது. புகழுக்கான வார்த்தைகளுக்கான புகழுக்குரிய வார்த்தைகளுக்கான தகுதி உள்ளவரா என்பதை பார்த்து புகழ வேண்டும். அதுவும் அடுத்தடுத்து அவர் நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல நான் புகழணும். அடுத்தவங்களை புகழ்றதுல எனக்கு ரொம்ப திறமை இருக்குது, புலமை இருக்குது. நம்ம அந்த காலத்துல ராஜாக்களை அரசர்களை கூட அரண்மனையில வந்து புலவர்களுக்கு புகழ்ந்துட்டு போவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஆதாயத்தை மனசுல வச்சுக்கிட்டு ஒருத்தர்களை புகழ்றது இருக்குது. இது ஒரு பாவி புகழப்படுவானே ஆனா, ஒரு பாவி புகழப்படுவானே ஆனா அல்லாஹ் கோபமடைகிறான், அல்லாஹ்வுடைய அரசை நடத்துகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். எத்தனை அரசியல்வாதிகள் புகழப்படுகிறார்கள், அவங்க பாவிகளா இல்லையாங்கிறது அல்லாஹ் தான் முடிவு செய்யணும். ஆனா நமக்கு என்ன தேவை? இந்த இடத்துல பாடம் நாவடக்கம் இருக்க வேண்டும். பலரால் பாவி என்று அடையாளப்பட்ட ஒன்றை ஒரு தவறான ஒரு ஆதாயத்தை மனதிலே வைத்துக் கொண்டு புகழுவது இருக்கிறது. இது அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய விஷயம் என்பதையும் நாவு சம்பந்தமான இந்த விஷயத்திலே நாம் விளக்கிக் கொள்ள வேண்டும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நன்மைகள் எப்பொழுதும் பழையதாக ஆகுவதில்லை, பாவங்கள் எப்பொழுதும் மறக்கடிக்கப்பட்டதாக ஆகுவதில்லை. அல்லாஹ் நித்திய ஜீவனாக இருக்கிறான், நிலையானவனாக இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நன்மைகள் இன்றைக்கும் பழையதாக ஆகுவதில்லை. 1500 வருஷம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நல்ல அமல் செஞ்சாரு. அந்த அமலுடைய நன்மையும் இப்ப நம்ம செய்யற நன்மையும் அது பழசா போச்சு, புதுசா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நன்மையில ஃப்ரெஷ் அப்படி நன்மையில பழசு புதுசெல்லாம் கிடையாது. எல்லா நன்மையுமே ஃப்ரெஷ்ஷானதுதான் அல்லாஹ்வுடைய பார்வையில். அதனால நன்மைகளுடைய தரம் என்றைக்கும் குறைவதில்லை. காலங்கள் பல உருண்டோடினாலும் கால மாற்றத்தால் பழசு புதுசு என்பது கிடையாது. தரம் என்றைக்கும் ஒரே மாதிரி தான். அதனால நன்மைகள் பழையதாக ஆகிறதில்லை. நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் மறந்துடுவான்னு நினைச்சிடாதீங்க. மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்ல மன்னிப்பு நினைச்சு அது வேற, அல்லாஹ்ல மறந்துடுவான்னு நினைச்சிடாதீங்க. அதே நேரத்தில் அல்லாஹ் நிலையானவனாக இருக்கிறான், நித்திய ஜீவனாக இருக்கிறான். அப்ப இருக்கிற அல்லாஹ் தான் இப்ப இருக்கிறான் அப்படிங்கிறதையும் உங்களுடைய மனதிலே உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதற்கு ஏற்றாற்போல அல்லாஹ்வுல ஒரு ஆயத்தில் சொல்றான், 14வது அத்தியாயம் 36வது வசனத்துல, இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. இன்ன ஸம்அ உங்களுடைய கேள்வி புலன், வல் பஸர உங்களுடைய பார்வை, வல் ஃபுஆத உங்களுடைய இதயம், குல்லுதான் கான அன்ஹு மஸ்ஊலா அது அனைத்துமே மறுமையிலே விசாரணை செய்யப்படக்கூடியவர்களாக இருக்கிறது. அதனால கேட்கக்கூடிய, பேசக்கூடிய, எண்ணக்கூடிய இந்த உறுப்புகள் எல்லாம் கவனிப்பாரற்று இருந்துவிடும் என்று நினைத்துக் கொண்டிருக்கார்கள். இது பொருட்டாக கருதப்படாமல் இருந்துவிடும் என்று நினைத்துக் கொண்டிருக்கார்கள். இவைகளெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட உறுப்புகளாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறார். இன்னொரு வசனம் 23வது அத்தியாயம் 1வது வசனத்துல, அது அஃப்லஹல் முஃமினூன அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், பயபக்தி உடையவர்களாக தொழுகையிலே இருக்கிறார்களே அப்படிப்பட்ட முஸ்லிம்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், வீணான விஷயங்களை விட்டு விலகி கொண்டார்களே, விலகி இருக்கிறார்களே, அவர்களும் வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். ஈமான் சலாமத்தாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நாக்கு சலாமத்தாக இருக்கிறது. நாவு சலாமத்தாக இருந்தால் ஈமான் சலாமத்தாக இருக்கும். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறார். வீணான விஷயங்களை விட்டும் பயபக்தி உள்ள தொழுகையாளிகள் வீணான விஷயங்களை விட்டு விலகி இருப்பாங்க. வீணான விஷயம்னா என்ன? வீணான விஷயம்னு ஜெனரலா சொல்லிட்டு போனா போதுமா? அது என்னங்கிறத நம்ம விளைவிக்கிறோம். உதாரணத்துக்கு பாருங்க, பதில் சொல்வதற்கு தேவையில்லாத ஒரு இடத்துல நம்முடைய அறிவுடைய பலத்தை காட்டணுங்கிறதுக்காக பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இது தேவையா அவருக்கு? இல்லை. தேவை ஏற்படாத இடத்துல அவர் பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதில் தன்னுடைய அறிவுடைய பலத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு இது வீணான விஷயம். தன்னிடத்துல கேட்கப்படாத ஒரு கேள்விக்கு வலிய சென்று பதில் சொல்லுவார். இவற்றை யாரும் கேட்டாங்களா? கேள்வி இன்னமும் இருக்குது, உங்ககிட்ட கேட்டாங்களா? அதுல வலிய போய் பதில் சொல்லுவார். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. வீணான விஷயங்கள்ல இதுவும் அடங்கும். தனக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்கம் நுழைக்கிறது, தலையிடுறது, இதுவும் வீணான விஷயங்கள் தான். அது இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கு.
நம்முடைய சிந்தனைக்கு பட்ட எத்தனையோ பல விஷயங்கள் இருக்குது. அடுத்தவர்களுடைய மனதை நோவடிக்கிறது இது வீணான விஷயம்தான். ஒருத்தனை நோவடிக்கிறதுல திணுசு திணுசா யோசிச்சு நோவடிக்கிறது, வகை வகையா யோசிச்சு அதுல இவருக்கு ஒரு இன்பம், இது வீணான விஷயம். கேலி பண்றது, ஒரு அப்பாவை கிடைச்சிட்டா போதும் அவனை போட்டு அன்னைக்கு ஃபுல்லா காட்சி எடுத்துக்கிறது, அவனை பல வகையிலும் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அவமானப்படுத்தி இப்படி கேலி பரிகாசம் பண்றது, பொய் பேசுறது, சிரிக்க வைக்கிறதுக்காக வேண்டி எதெல்லாம் இல்லாத விஷயங்களை எல்லாம் புனிந்து புனிந்து கூறுவது. அவன் சிரிக்க வைக்கணும், இந்த மஜ்லிஸை சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பொய்யை கலந்து கற்பனையை கலந்து இல்லாத அப்படிங்கிற ஒரு டேலண்ட் அதில் காட்டுறேன்னு சொல்லி இப்படி சிரிக்க வைக்கிறதுக்காக வேண்டி வீணான விஷயங்களாக இருக்கிறது. பொய் சாட்சி சொல்றது, பிறருடைய பலவீனத்தை இயலாமையை வெளிப்படுத்துவது. இவனால இது முடியாது, அது தெரியும்னா அதை சபையில வச்சு வெளிப்படுத்துறது. இவனால இது முடியாது, ஒருத்தருடைய பலவீனத்தை அவருடைய இயலாமையை பிறருக்கு முன்னிலையில வெளிப்படுத்தி அதில் சுகம் காண்றது வீணான விஷயங்களா இருக்குது. தான் காணாத கனவை கண்டதாக கூறுவது, என் கனவுல ஊகமத்தாக நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன், நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு பீட்டிக்கிட்டு தெரிகிறது. இதன் மூலமா மற்றவங்களுடைய உள்ளத்துல நம்ம ஒரு கண்ணியமானவராக ஆகும்ப்பா, கனவுல பார்த்துக்கிறாரா, இப்போ பெரிய ஒரு மகானா இருப்பார் இருக்கு, எனக்கு அப்படின்னு சொர்க்கம் கனவுல கிடைச்சிச்சு அப்படிங்கிறதாக காணாத கனவை பற்றி மக்களிடத்துல சொல்றதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க. தீனில் இல்லாத விஷயங்களை இருக்கிறதாக மக்களிடத்துல கூறி ஏமாத்துறது. அவனாலும் ஒருத்தர் கஷ்டம்னு சொல்லி வந்துட்டா போதும், அவனை உட்கார வச்சு நீ இதை பண்ணு அதை பண்ணு, எலிச்சன் வாங்கிட்டு வா, குங்குமம் வாங்கிட்டு வா, வேப்பமலையை வெட்டிட்டு வா, இப்படி சொல்லி ஒரு நாளைக்கு 5 தடவை கூடி அப்படின்னு பல வரது. அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. மார்க்கத்தில் சொல்லித்தரப்படாத தீனில் இல்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி அவரை போட்டு மிரட்டி கடைசியில் பீச பிடிக்கிறது. எதையாவது ஒன்று சொல்லி கறந்துடுறது. இதுக்காக போட்டு அவனை உட்கார வச்சு 1/2 மணி நேரம் அவன் பயந்து நடுங்கி போய் அவன் அப்படியே உட்கார்ந்துருப்பான். எவ்வளோ கொடுத்தாலும் எவ்வளோ கேட்டாலும் நான் கொடுக்க தயாரு, எனக்கு கஷ்டங்கள்னா போதும், இந்த கடைசிதான் எனக்கு ஒரு ஆள். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கிறது. தீனில் இல்லாத விஷயங்களை தீனில் இருக்கிறதாக காட்டிக்கொண்டு மக்களை ஏமாற்றுறது. இது போன்ற வீணான விஷயங்களை விட்டும் உண்மையான முன்மின்தாரிகள் விலகி இருப்பார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹ்மது ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அமைதியாக இருங்கள். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அந்த இடத்துல ஷைத்தான் விரண்டு ஓடி போயிடுவான். உங்களுடைய அமைதி மார்க்க விஷயங்களிலே உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யாரு தன்னுடைய நாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கலையோ அது ஷைத்தானுடைய கையில கிடைச்ச கயிறு மாதிரி ஆயிடும். நாவு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லைன்னா நம்முடைய நாவு ஷைத்தானுடைய கையில கிடைச்ச கயிறு மாதிரி ஆயிடும். அவன் விரும்பிய திசையின் பக்கம் அவன் இஷ்டத்துக்கு அந்த கயிறை திரிக்க ஆரம்பிச்சிருவான். அதனுடைய விபரீதங்களையும் ஆபத்துகளையும் நஷ்டங்களையும் அடையப்படுறது நம்மளாகத்தான் இருக்கும். அதே போல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்தாங்க. ஒருத்தர் அபூபக்கர் சித்தீக் அவர்களை திட்டிக்கிட்டு இருந்தான். அபூபக்கர் சித்தீக் அமைதியாகவே இருந்தாங்க. கடைசியா 2-3 வார்த்தைக்கு பதில் சொன்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல எதிர்த்து போயிட்டாங்க. இன்னும் அபூபக்கர் சித்தீக் கேட்டாங்க, இவ்வளவு நேரம் என் கூட இருந்தீங்க, இப்ப நான் பதில் சொல்ல ஆரம்பிச்ச உடனே கோபமா எதிர்த்து போயிட்டீங்களே. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் திட்ட உங்களுக்கு உங்கள் சார்பாக ஒரு மலக்கு பதில் சொல்லிட்டு இருந்தாரு. எப்ப நீங்க கோபத்தை வெளிப்படுத்தி பொறுமையை இழந்து நீங்க அவனை பதில் பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ அந்த இடத்துக்கு ஷைத்தான் வந்துட்டான். ஷைத்தானோட நான் இருக்க மாட்டேன், அவன் கூட இருக்க மாட்டேன், ஷைத்தான் இருக்கிற இடத்துல எனக்கு வேலை இல்லை, அதனாலதான் நான் எதிர்த்து வந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம். அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் நம்ம ஹதீஸ் கிதாபில் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா 17வது அத்தியாயம் 53வது வசனத்தில் சொல்றான், வகுல்லி இபாதி, நபியே நீங்கள் அடியார்களுக்கு சொல்வீராக, யகூலுல்லதி ஹிய அஹ்சன், எது அழகான சொல்லோ அந்த சொல்லை அவர்கள் பேசட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அடுத்து பாருங்க, விவாதங்கள் இருக்கு பார்த்தீங்களா, தர்க்கங்கள். இந்த வீணான விவாதங்கள் இருக்குது. இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கடுமையாக கண்டிக்கப்பட்ட விஷயமா இருக்கிறது. இதுவும் வீணான பேச்சுக்களாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது வீணாக விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்த காரணத்தினாலதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க. அதிகமாக அடிக்கடி விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இது மிக இதுல நல்ல ஆக குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனால ஏற்படக்கூடிய இழப்பு கன்ஃபார்மாக இருக்கிறது, முழுமையாக இருக்கிறது என்று சொன்னாங்க. ஏன் கேட்டா, விவாதம் செய்வதன் மூலமாக வீணான சந்தேகங்களை அது ஏற்படுத்திவிடும். வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கூடுதல் குறைவாக பேச ஆரம்பிச்சிருவாரு. அடுத்து அன்பை இழந்துருவாங்க. பரஸ்பரம் அன்பை இழந்து கடைசியில் அடிப்படை விஷயமாக இருக்கக்கூடிய சராகுல சொல்ல மாட்டாங்க.
அடிப்படை விஷயம். முஸ்லீம் இடத்துல இருக்கக்கூடிய சின்னம் சலா சொல்ற நிலைக்கு கூட அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய மோசமான நிலையில கொண்டு போய் விடுறோம். அடுத்து 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் நல்லவங்களா இருப்பாங்க, நல்லவர்களுடைய சாபத்தை பெற்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதனால விவாதம் செய்வதிலேயே ஈடுபட்டுக்கிட்டு அதிலேயே நேரத்தை கழிச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒன்றுக்கும் உறவாத ஒரு பொருளை மையமாக வைத்து விவாதம் செய்து கொண்டிருக்கிறது. இது ஈமானுக்கு ஆபத்தான விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஒருத்தருடைய குறைகளை மறைக்கணும்னு நினைப்பான். இவர் விவாதத்தினுடைய சமயத்துல தோல்வி அடைய போறோம் அப்படிங்கிற ஒரு வெறியில அவருடைய சொந்த விஷயங்களை எல்லாம் குறைகளை எல்லாம் ஆராய மேற்கொண்டுருவார், வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடுவார், அமல்படுத்த ஆரம்பிச்சிடுவார். இவர் அப்படி இப்படி அப்படின்னு என்ன விவாதத்துக்கான பொருளை அந்த பொருளே மறைஞ்சு போயிடும். இவரும் அவருமா பரஸ்பரம் பர்சனலான விஷயங்களை திட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும் பொழுது 2 பேருமே பாதியாக ஆயிடுவாங்க. அவரை திருத்துறாரோ இல்லையோ, அவரை திருத்துறேங்கிற பேர்ல செஞ்சு விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இவர் கெட்டு போயிடுவார், இவர் பாவத்தை சம்பாதிச்சிடுவார். அதனால நம்ம செய்யக்கூடிய அமல்கள் நிறைய இருக்குது. அந்த அமல்கள் எல்லாம் செய்ய முடியாத ஒரு வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த வீணான விவாதங்கள் என்பதை ஏற்படுத்தி விடுகிறது. அதனால அது விஷயத்திலேயே நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா குர்ஆன் ஹதீஸ் எதுக்கு இருக்குது? குர்ஆன் ஹதீஸ் அமல் செய்வதற்கும் பிற மக்களிடத்தில் அதை சொல்லி அழைப்பு கொடுக்கறதுக்கு குர்ஆன் ஹதீஸ் இருக்குது. நீங்க போற போக்க பார்த்தா எப்படி இருக்குது பார்த்தா, மீடியாவிலையும் சரி அல்லது நிகழ்ச்சிகளையும் சரி, எங்களோட விவாதத்துக்கு தயாரா, எங்களிடத்துல நேருக்கு நேர் விவாதம் செய்ய தயாரான ஆனாலுக்கு சவால் கொடுத்துருக்கிறாங்க. திறமையை காட்டுறதுக்கு குர்ஆன் ஹதீஸ் இருக்குது, குர்ஆன் ஹதீஸ் அமல் செய்யறதுக்கு இருக்குது. அவங்களுடைய திறமைகளை பூரா குர்ஆன் ஹதீஸ் ஆய்வுல காட்டி எங்களை மாதிரி விவாதம் செய்யறதுக்கு யாரும் கிடையாது, எங்களிடத்துல வந்தவங்களாம் இது வரைக்கும் வாயடைச்சு போயிட்டாங்க, இது வரைக்கும் பின்னங்கால் விடலி விரிக்க போயிட்டாங்க, நாங்கள் அப்படியாக்கும் இப்படியாக்கும். உங்க திறமையை காட்டுறதுக்கு எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் இறங்கியிருக்கிறான். குர்ஆன் ஹதீஸ்ல தன்னுடைய திறமையை காட்டலாம், தன்னுடைய திறமையை காட்டுறதுக்காக குர்ஆன் ஹதீஸை பயன்படுத்தக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி உங்களுடைய குரலை கொண்டு குர்ஆன் அழகு கொடுத்துங்க, குர்ஆனை வச்சு உங்க குரலை அழகு கொடுத்தாதீங்க அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாதிரி இவருடைய திறமையை காட்டுறதுக்கு இங்க குர்ஆன் ஹதீஸ் அப்பதானே எல்லாம் பெருசா நினைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மட்டரகமான ஒரு சிந்தனைகளை இன்னைக்கு நம்ம சமுதாயத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலைமை இருந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து அந்த முகத்துக்கு ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சார்பாக அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் மன் நஜா, ஈடேற்றம் பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அம்சிக் அலைக்க லிசானக, உன்னுடைய நாவை கட்டுப்படுத்து, வல் யஸஅக பைத்துக, உன்னுடைய வீடு விசாலமானதாக இருக்கட்டும், வபிக்கி அலா கதீஅதிக, உன்னுடைய தவறுகளை நினைச்சு நீ கண்ணீர் வடி, உன்னுடைய கல்வி அழுகணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. திருமதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது. ஆக பொதுவாகவே சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, நாவடக்கத்தினுடைய விஷயத்துல நம்முடைய பேச்சு மிருதுவானதாக இருக்க வேண்டும், அழகானதாக இருக்க வேண்டும், பயனுள்ளதாக இருக்க வேண்டும். கோபமாக பேசுபவன் குணத்தை இழப்பான், வேகமாக பேசுபவன் அர்த்தத்தை இழப்பான், வீணாக பேசுபவன் வேலையை இழப்பான், அதிகமாக பேசுபவன் அமைதியை இழப்பான், ஆணவமாக பேசுபவன் அன்பை இழப்பான், சிந்தித்து பேசுபவன் சிறப்போடு வாழணும். இதுதான் ஒரு யதார்த்தமான ஒரு நிலையாக இருக்கிறது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அம்சமாகவே ஆக்கிக் கொள்ள வேண்டும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, உன் மீது ஒருத்தன் அவதூறு சுமத்தினான், நீ செய்யாத ஒரு குற்றத்தை செஞ்சதாக உன் மீது ஒரு அவதூறை சுமத்தினான் உன் மேல ஒருத்தன், பதிலுக்கு நீ அவன் மேல அவதூறு சுமத்தணும்னு நினைக்காத. நீ என் மேல நான் செய்யாத காரியத்தை செஞ்சதாக நீ சொல்றியா, உன் மேல ஒரு அவதூறு சுமத்தினேன் பாருங்க அப்படின்னு பதிலுக்கு பதில் செய்யணுங்கிறதுக்காக, பழிக்கு பழி செய்யணுங்கிறதுக்காக நீயும் அவன் மீது அவதூறு சுமத்தாத. அப்படி சுமத்துறது எப்படி இருக்குது தெரியுமா, நாய் உன் காலை கடிச்சதுக்காக நீ நாயினுடைய காலை கடிக்கிற மாதிரி. கேட்டா என் காலை நீ கடிச்சில்ல, வா உன் காலை நான் கடிக்கிறேன். அதை யாராவது அறிவார்ந்த செய்து சொல்லுவாங்களா? அதை யாராவது அறிவுபூர்வமான செய்து சொல்லுவாங்களா? அதே மாதிரி நீ நினைச்சுக்க, உன் மேல ஒருத்தர் அவதூறு சுமத்துனா பதிலுக்கு பதில் அவரை நீ அவதூறு சுமத்துன்னு நினைக்காத. அதே போல உன்னை யாராவது திட்டா பதிலுக்கு நீ அவரை திட்டுன்னு நினைக்காத. அது ஈமானுக்கு அழகல்ல. அதுக்கு என்ன உதாரணம் தெரியுமா, உன் பொருளை ஒருத்தர் திருடினாங்கிறக்காண்டி நீ இன்னொருத்தனுடைய பொருளை திருடினதுக்கு சமம். அவன் செஞ்சது தப்பு, அந்த தப்பை நீ ஏன் பண்ணணும்? ஆகையினால பதிலுக்கு பதில் திட்டுறது, பதிலுக்கு பதில் அவதூறு சுமத்துறது இப்படி இருக்கக்கூடாது. தீமைகளை நன்மைகளை கொண்டுதான் அழிக்க முடியும். அதுதான் இயல்பு.
அதுதான் இயற்கை, அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம், அதுதான் யதார்த்தம், அதுதான் நடைமுறைக்கு சாத்தியமானது என்பதை அடித்து சொல்கிறார்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தான் பிறரால் புகழப்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, பிறரால் அவர் இகழப்படாமல் இறந்து போவதில்லை, மரணிப்பதில்லை. அதே போல தன்னுடைய செயல்பாடுகள் பிறரால் புகழப்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, பிறரால் இகழப்படக்கூடிய ஒரு செயல்களையே அகப்படாமல் அவர் மரணிப்பதில்லை என்பதாக அனுபவ ரீதியாக எடுக்கக்கூடிய ஒரு கருத்துக்களையும் நம்முடைய உள்ளத்திலே கவனத்தில் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏனாலும் பேசிடுறோம், பின்விளைவை யோசிக்காமல் பேசிடுறோம், பொருட்படுத்தாமல் பேசிடுறோம். ஆனால் அல்லாஹ் பொருட்படுத்துறானே, அங்கேதான் நம்ம ஒரு ஈமான் கொண்ட ஒரு சிந்தனை அப்படித்தான் ஒதுக்கணும். நம்ம பொருட்படுத்தாம பேசுறோம், அலட்சியமா பேசுறோம். அல்லாஹ் அதே மாதிரி விட்டா பிரச்சனையே இல்லை. ஆனா அல்லாஹ் பொருட்படுத்துறானே, அல்லாஹ் அதை எழுதி வச்சுக்கிறாங்க. அந்த பயம் நமக்கு உள்ளத்துல வர வேண்டும். இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய ஒரு மகான், எல்லாவற்றையுமே அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணித்தவர்கள். அவங்க ஒரு விருந்துக்கு வர்றாங்க. விருந்துல எல்லாரும் ஆஜராகி இருக்கிறாங்க, எல்லாரும் இந்த மஜ்லிஸ்ல அமர்ந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் வர வேண்டியிருக்கு. அவருடைய வருகையை எதிர்பார்த்துக்கிட்டு எல்லாரும் உட்கார்ந்துக்கிறாங்க. அவர் வருவார்னு எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப லேட் ஆகி போச்சு. அப்போ அங்கே இருந்த ஒருத்தர் சொன்னார், இவ்வளோ நேரம் ஆச்சு அவர் வர்றதுக்கு, நம்ம விருந்து ஆரம்பிச்சிருவோம். அவர் கொஞ்சம் தடிச்ச ஆள், வேகமாக அவரால் நடந்து வர முடியாது, இப்படிமா அசைஞ்சு வருவார், அதனால அவர் எதிர்பார்த்துக்கிட்டு வேணாம், விருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். உடனே இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, எல்லாரும் ரொட்டிக்கு பிறகுதான் இறைச்சி சாப்பிடுவாங்க, நீங்க இறைச்சிக்கு பிறகு ரொட்டி சாப்பிட போறீங்க, இப்படி புறம் பேசக்கூடிய மஜ்லிஸ்ல எனக்கு வேலை இல்லை, நான் வந்ததுக்கே ரொம்ப வருத்தம் அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஜ்லிஸை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம சாதாரணமாக ஒரு விஷயத்தை, ஒருத்தருடைய மரியாதையோடு சம்பந்தப்பட்ட, கண்ணியத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை அவ்வளவு இடிநகையாடி இருக்கிறோம், அலட்சியமாக பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் அதனுடைய பாதிப்பு மறுமையில மிகப்பெரியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ராபியத்துல் பஸ்ரி அம்மையாரிடத்துல கேட்கிறாங்க, ஷைத்தானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போது அந்த அம்மையார் எதுவுமே பதில் சொல்லலை, மௌனமாக இருந்தாங்க. ஷைத்தானை எந்த அளவுக்கு வெறுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த அம்மையார் எந்த பதிலும் சொல்லலை, மௌனமாக இருந்தாங்க. உடனே கொஞ்சம் வேகமாக கேட்டாங்க, அப்போனா ஷைத்தானை நீங்கள் விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அந்த ராபியத்துல் பஸ்ரி அம்மையார் அவர்கள் சொல்கிறாங்க, என்னுடைய உள்ளம் முழுவதும் அல்லாஹ் நிறைந்திருக்கிறார், அல்லாஹ் மட்டுமே இருக்கிறான், ஷைத்தானை வெறுக்கிறதுக்கோ விரும்புறதுக்கோ என்னுடைய உள்ளத்துல இடமில்லை என்பதாக ராபியத்துல் பஸ்ரி அம்மையார் அவர்கள் சொன்னாங்க. அந்த மாதிரி இதுல நமக்கு என்ன ஒரு பாடம் அப்படின்னு சொன்னா, நம்ம செய்ய வேண்டிய அமல்கள் நிறைய இருக்கிறது, நம்ம செஞ்ச தவறுகள் ஏராளமாக இருக்கிறது. இதுல அடுத்தவங்களுடைய குறைகளை பற்றி நம்ம ஏன் ஆய்வு செய்யணும், ஆராய்ச்சி பண்ணணும், சிந்திக்கணும்? அமல்களை ஏராளமாக செய்ய வேண்டியிருக்கிறது. நம்முடைய குறைகளை திருப்பி பார்த்தா கோடிக்கணக்கில் இருக்குது. வேலை மெனக்கிட்டு அடுத்தவங்களுடைய குறைகளை நம்ம ஏன் ஆய்வு செய்யணும், சிந்திக்கணும் என்கிற ஒரு பாடத்தை தான் இந்த சம்பவம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னாங்க, நாவால் மட்டும் முஸ்லிமானவர்களே, உள்ளத்தில் ஈமான் விளையாத மக்களே, அடுத்தவர்களுடைய குறைகளை தேடி தெரியாதீர்கள். பிறருடைய குறைகளை நீங்கள் தேடி தெரிந்தால் உங்களுடைய குறைகளை அல்லாஹ் தேட ஆரம்பித்து விடுவார். உங்களுடைய குறைகளை அல்லாஹ் தேட ஆரம்பித்து விட்டால் நீங்கள் நடுவீட்டில் இருந்தால் கூட அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்தி விடுவான் என்று அபூ தாவூத் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே கண்ணியத்திற்கிறவர்களுடைய நாவடக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையை செழுமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பிறருடைய உள்ளங்களிலே நமக்கு என்று ஒரு தனி ஒரு மரியாதையை பெற்றுத்தரத்தக்கதாக இருக்கிறது. இம்மையோடு மட்டுமல்லாமல் மறுமையிலும் நமக்கு சுபிட்சம் பெறுவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் ஒரு காரணமாக இருக்கிறது. ஆகவே அளந்து பேச வேண்டும், அழகாக பேச வேண்டும், மென்மையாக பேச வேண்டும், பொருளோடு பேச வேண்டும், பிறருக்கு பயன் தரத்தக்க ரீதியில் நம்முடைய வார்த்தைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏனோதானோ என்று எதை வேண்டுமானால் நரம்பில்லாத நாக்கு எது வேண்டாலும் பேசுவேன் என்பதாக அள்ளி தெளிந்து விட்டால் அதனால் அடையக்கூடிய பாதிப்பு நமக்காகத்தான் இருக்குமே தவிர பிறருக்கு அல்ல. ஆகையினால் நம்முடைய நாவை கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஆயத்துக்களும் ஹதீஸ்களும் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நாவடக்கம் உள்ள இறையச்சமுடைய ஒரு நல்லடியார்களாக நாம் அனைவரும் ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக.